எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இதில் நீங்கள் எஸ்எஸ்சிஜிடியில் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்க, அதாவது போட்டித் தேர்வு தயாராகிறீங்க, இல்லை உங்களுக்கு சிஆர்பிஎஃப்லையோ பிஎஸ்எஃப்லையோ ஐடிபிபிலையோ ஏஆர்லையோ இந்த மாதிரி ஒரு தனி ஃபோர்ஸில் நீங்கள் வந்து வேலை செய்யணும், சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு என்னென்ன வெல்ஃபேர் கொடுக்குறாங்க, உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் பர்சனல் என்ன ஃபேமிலி வெல்ஃபேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி நான் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். தேவைப்படுறா கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா உங்களுக்கு தேவைப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்எஸ்ஜிடி அதில் தான் முதல்ல வந்து ஆள் எடுத்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு சிஏபிஎஃப்க்கு எல்லா கட் ஆஃப் தகுந்த மாதிரி ஆள் பிரித்து கொடுக்குறாங்க. இதான் எல்லா ப்ரொசீஜர் எஸ்எஸ்ஜிடிக்கு எல்லாமே தெரியும். இப்போ எஸ்எஸ்ஜிடியில் பிஎஸ்எஃப்லேருந்து ஏஆர் வரைக்கும் என்னென்ன வெல்ஃபேர் இருக்குது, கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்னென்ன வெல்ஃபேர் கொடுக்குறாங்க, ஒரு கான்ஸ்டபிள்லேருந்து ஆஃபீஸர் வரைக்கும் என்னென்ன வெல்ஃபேர் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஎஸ்எஃப், ஏஆர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதனால் வெல்ஃபேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிளுக்கு என்ன வெல்ஃபேர் கிடைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தைகளை எடுத்துக்கோமே. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் 2 குழந்தை வரைக்கும் 3 kgலேருந்து +2 வரைக்கும் நீங்கள் சிஏ வாங்கிக்கலாம். அதாவது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் வருஷத்துக்கு வந்து 32,000 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை ஹாஸ்டல் ஃபீஸ். நீங்கள் குழந்தை ஹாஸ்டலில் படிக்குது அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸு கிட்டத்தட்ட 62,000க்கு பக்கமாக ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்க. 2 குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும், டெலிவரியாக இருக்கட்டும், ஏதாவது விஷயத்தில் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பேரோட பைசா செலவாகுது, பண்ணணும், நீ ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணணும், கவர்மெண்ட் தரப்புலேருந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஆயுஷ்மான் கார்டுன்னு ஒன்று உண்டு. ஒரு கார்டு பண்ணியிருக்காங்க. அந்த கார்டு வந்து நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரெஃபர் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கூப்பிட்டு போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், காசே இல்லாமல். இது பெரிய ஒரு வெல்ஃபேரு. இதை தவிர்த்து இன்னும் பல பல வெல்ஃபேர்கள் கவர்மெண்ட் கொடுக்குது. வருஷத்துக்கு ஒரு டைம் ஜூலையில் ஜூனில் வரும். ஜூனில் வந்து 10,000 ரூபா உங்களுக்கு யூனிஃபார்ம் அமௌண்ட் வரும். யூனிஃபார்ம் நீங்கள் வாங்குறதுக்கான அமௌண்ட் 10,000 ரூபா வருஷம் வரும். இது போக குழந்தைங்க எஜுகேஷன்ஸு, ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் போக்குவரத்து வெளில எங்கேயா போகிறீங்க, இல்லை ஃபேமிலியாக வந்து நீங்கள் டூர் போகணும், சுற்றி பார்க்கணும், இந்தியாவுக்குள்ள சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எல்டிசி கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து 10 நாளைக்கு லீவ் அண்ட் கேஷ், உங்களுக்கு 10 நாளைக்கான பணமும் கொடுத்துருவாங்க, சம்பளத்தில் கொடுத்துருவாங்க, 10 நாள் லீவு உங்களோட லீவும் கொடுத்துருவாங்க. அது உங்களோட லீவு தான். 10 நாளைக்கான கேஷ் உங்களுக்கு கிடச்சிடும், பணம் கிடச்சிடும் ஃப்ரீயாகவே. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் டூர் போகலாம். 10 நாள் கேஷ் அண்ட் லீவ்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி எங்கே வேணாலும் டூர் போகலாம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கான பில்லை கொண்டாந்து நீங்கள் கவர்மெண்ட்டை கொடுத்துருணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது அந்த பில்லுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டு ஃபுல் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இது போக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா வெளில போய் நீங்கள் ஏதாவது பார்த்துட்டீங்க, எமர்ஜென்சியில் நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ நம்ம கிராமங்களில் இருப்போம், நம்ம இதில் போய் நம்ம வந்து சிட்டியில் போய் பெரிய ஹாஸ்பிட்டல் பார்க்க முடியாது. இல்லை போய் நம்மளோட இதில் டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஆஃபீஸர்கிட்ட போய் ரெஃபரல் லெட்டர் வாங்க முடியாது. டக்குன்னு நம்ம அட்மிட் பண்ணிட்டோம் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில், கிராமத்தில். அப்படிங்கும்போது அதை எப்படி கிளைம் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆன்லைனில் போய் நம்ம இந்த மாதிரி அட்மிட் பண்ணுறது சர்டிஃபிகேட்ஸு, டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு எல்லாமே நம்ம அட்மிட் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்லாம் வச்சு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரீஃபண்ட்னா 100% ரீஃபண்ட் ஆகாது. ஒரு 30 45% 40% வரைக்கும் ரீஃபண்ட் ஆன வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இன்னும் பல வெல்ஃபேர்கள் இருக்குது. சொன்னோம்னா அந்த வீடியோ ரொம்ப நீளமாக போயிடும். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ தேவைப்படுது, இல்லை அடுத்து என்ன உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க, இதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ செஞ்சுக்கோங்க. நன்றி.